أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னைக்கு ரப்பனா துவா 26. ரப்பனா வஅதினா மா வஅத்தனா அலா ருசூலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத். இந்த ஆயத் 3வது அத்தியாயத்துல 194வது வசனமா வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா எங்கள் இறைவனே, வஆதினா மா வஅத்தனா அலா ருசூலிக உன் தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை தந்தருள் புரிவாயாக. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா மறுமை நாளில் நீ எங்களை இழிவுபடுத்தி விடாதேயா அல்லாஹ். இன்னக லா துஹ்லிஃபுல் மிஆத் நிச்சயமாக நீ வாக்குறுதி தவறுபவன் அல்ல. இதற்கான பின்னணி என்னன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆயத் தனியா வந்தது கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான துவா. குறிப்பா சொல்லணும்னா இந்த ஆயத் 191வது ஆயத் முதல் 194வது ஆயத் வரை அல்லாஹுவை உணர்ந்த உண்மையான மூமின்கள் எப்படி சிந்தித்து வேண்டாங்கிறத காட்டுது. முதலாவதா 190 191வது வசனத்துல அல்லாஹ் வானமும் பூமியும் பற்றி சிந்திப்பவர்களை புகழ்றான். அவங்க இரவுல படுத்திருந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும் நின்னுட்டு இருந்தாலும் அல்லாஹுவை நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அல்லாஹுவின் படைப்புகள் எதுவும் வீணில்லை, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் யா அல்லான்னு உண்மையை உணரக்கூடியவங்களா இருக்காங்க. இரண்டாவது, துவாவோட தொடக்கத்துல அல்லாஹுவின் மீது பயமும் நம்பிக்கையும் பார்க்க முடியுது. அந்த உணர்வு வந்த உடனே அவங்க செய்யும் முதல் செயல் நரகத்தில் இருந்து காப்பாற்றுமாறு வேண்டுறாங்க. தங்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு கேட்கிறாங்க. நல்லவங்களோட இருக்கணும்னு கேட்கிறாங்க. இது மனதின் உண்மையான தாழ்மையை காட்டக்கூடியதா இருக்கு. அடுத்தது 194வது ஆயத்துல வாக்குறுதி நினைவுபடுத்தப்படுது. மூமின்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வே, நீ உன் தூதர்களின் மூலம் சொன்ன வாக்குறுதியை எங்களுக்கு நீ தருவாயாகன்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னா சொர்க்கம், மன்னிப்பு, இறுதியில வெற்றி. இது தாழ்மையோடு முழு நம்பிக்கை கொண்ட மனநிலையோடு கேட்கிறாங்க. இந்த துவா ஒரு குறிப்பிட்ட நபரோட துவா கிடையாது. உண்மையான மூமின்கள் எல்லோருடைய மனநிலையையும் பிரதிபலிக்கக்கூடிய துவா தான் இது. இப்னு கசீர் போன்ற அறிஞர்கள் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரது சஹாபாக்களும் இரவுல குர்ஆன் ஓதும் போது கூறிய துவாவின் வடிவம்னு சொல்றாங்க. இந்த துவால வரக்கூடிய வாக்குறுதிக்கு அர்த்தம் என்னன்னா அல்லாஹ் சொன்னது நிச்சயம் நடக்கும்னு யகீன், அதாவது உறுதியான நம்பிக்கை கொள்றது. அடுத்தது, அவமானப்படுத்தாதே யா அல்லான்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா அது மூமின்களோட பயத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. நமக்கு உலகத்துல ஏற்படுற தோல்வி பெருசு கிடையாது. மறுமையில தோல்வி அடைகிறது தான் மிகப்பெரிய தோல்வி. இந்த நம்பிக்கையும் பயமும் சமநிலையில இருக்கிறது தான் இஸ்லாத்துல முக்கியமான ஆன்மீக நிலையா இருக்கு. இந்த துவா ஒரு மூமின் எப்படி துவா கேட்கணுங்கிறத அழகான முறையில கற்றுத்தரக்கூடியதா இருக்கு. அதாவது அல்லாஹுவின் சக்தியை உணர்ந்து பாவங்களை ஒப்புக்கொண்டு அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்டு ஸ்வர்க்கத்தை கேட்டு இறுதியில உன் வாக்குறுதி நிச்சயம்னு அல்லாஹுவ முழுமையா நம்புறது.
சுருக்கமா சொல்லணும்னா, இந்த துவா ஒரு துவாவின் உச்சநிலை. இது சிந்தனை மற்றும் உணர்வை உள்ளடக்கிய துவா தான் இது. இது மூமின்களின் உள்ளத்தின் குரலாவும் இருக்கு. எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.